இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரதா, இந்த அப்பாவை உயிரா நினைச்ச சின்ன வயசுல இருந்த ககன் ரொம்ப புத்திசாலி. விவாகரத்தை வாங்கிக்கொண்டு சொல்ல முடியலன்னா கூட இந்த அப்பா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சு போயிடலாங்கிற அந்த புத்திசாலித்தனம் அவனுக்கு அப்பவே இருந்திருக்கு. ஆனா அப்பா அதை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. கரெக்டா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை ஏன் எதுக்காக போட்டான் சாரதா? கண்டிஷன் போட்டது அவன் இல்லைங்க. என்ன கண்டிஷன் போட்டது அவன் இல்லையா? நீ என்ன சொல்ற? அப்படி அவன் இல்லனா வேற யார் இந்த கண்டிஷனை போட்டா? சொல்லு சாரதா, யாரு? இல்ல, யாரும் எந்த கண்டிஷனும் போடல. இது நானா தனியா எடுத்திருக்கிற ஒரு முடிவு. புருஷன் விட்டு போன பொண்டாட்டியா இருக்கிறத விட புருஷனை விட்டு பிரிஞ்ச பொண்டாட்டியா இந்த கல்யாணத்துல நிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாக்கணும். இப்ப சொல்லு, இதுதான் உண்மைன்னு சொல்லு. அப்படி இல்லடா உண்மை என்னங்கறத சொல்லு. சொல்லு. பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா அது நம்ம பையன் தான் சொல்லணுமாங்க? நீங்க சொன்ன மாதிரி உடைஞ்சு போன மனசோட அன்னைக்கே நான் பிரிஞ்சிருப்பேன். இந்த அம்மாவோட மனசுதான் அவனுக்கு தெரியுமேங்க. அதனாலதான் ஒரு நாளும் நீங்க அவரை விட்டு சட்டப்பூர்வமா பிரிஞ்சிருங்கம்மான்னு ககன் சொன்னதே இல்ல. அவன் சொல்லல, உனக்கு பிடிக்கல. அப்ப யார் சொல்லி இந்த ஒரு முடிவு எடுத்த? சரச்சந்திராவும் அபூர்வாவும் தாங்க. அவங்க போட்ட கண்டிஷன்ங்க இது. பொண்ணு மேல இருக்க பாசத்தினாலையும் அவ கண்ணீரை பார்க்க முடியாததாலையும் சரச்சந்திரா ஒண்ணும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்க. நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணணும்னு கண்டிஷன் போட்டுதான் பூமியை நம்ம ககனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. உன் பையனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா கேபிக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கணும். நீங்க தானே சொன்னீங்க நான் கேட்டா உங்க உயிரை கூட கொடுப்பீங்கன்னு. அவன் கல்யாணத்துக்காக எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க.